என் பேர் ஷர்மிளா, நான் திருவற்றிலிருந்து வரேன். ஐயா கிட்ட ஒரு கேள்வி. ஐயா, தேசிய நதியை இணைப்பதை பற்றி ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு ஆலோசனையும் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் நடைமுறைக்கு ஒத்து வரலன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்கிறாங்க. ஆனால் அரசால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. இந்த கொள்கை முடிவு சரியானதாக இருக்குமா? நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு செயல்படுமா? டானிப் நதி, பெரும் காற்றாற்று வெள்ளத்தோடு வந்த டானிப் நதியை திசை திருப்பி கிழக்கு ஐரோப்பா நாடுகள் முழுவதுமே பாய செய்திருக்கிறார். பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார். இப்போ இங்கே இந்தியாவில் சிறு சிறு நதிகள் எல்லாம் இணைத்திருக்கிறாங்க, ஆறுகள் நதிகளை இணைத்திருக்கிறாங்க. இது ஒரு பிரம்மாண்டமான திட்டம் தான். ஆனாலும் கூட நிறைய உதாரணங்கள் இருக்குது. யாங்ஸி நதி இருக்கு பாருங்க, சீனாவில். இஸ்ரேலில் நீங்கள் மஞ்சள் நதி படிச்சிருப்பீங்க. இப்போ யாங்ஸி நதி மேலே பெரிய பிரம்மாண்டமான அணை கட்டிட்டாங்க. அது எல்லோருமே கைவிட்டு விட்ட ஒரு திட்டம். ஆனால் சீனர்கள் அதை கட்டி முடித்திருக்கிறார். இப்போ நம்முடைய இந்த மெட்ரோ இருக்குது பாருங்க, இது ஏற்கனவே பெரிய வெளிநாட்டில் இருக்கிற பெரிய பெரிய நிபுணர்கள்லாம் வரவழைத்து சென்னையில் அந்த மெட்ரோ போட முடியுமாலாம் யோசித்தாங்க. கொஞ்சம் கடினம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டாங்க. நம்முடைய விஞ்ஞானிகளே, நம்முடைய தொழிலாளர்களே எல்லோரும் கலந்தாலோசித்து அது முடியும் என்று செய்து மிக 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 எளிய கூலி தொழிலாளர்களை வைத்து பிரம்மாண்டமான மவுண்ட் ரோட்ல போட்டான் பாருங்க. ரொம்ப சாதாரண ஆளா. அவங்க சாப்பிடுவாங்களா, 3 வேளை சாப்பிடுவாங்களான்னு கூட தெரியாது. அந்த உடம்புல பார்த்தீங்களா நீங்கள், அது காலையிலேருந்து இரவு வரைக்கும் உழைப்பு. அதனால் நான் ஒரு கவிதை கூட நான் ஜனசக்தியில் எழுதியிருந்தேன், மஞ்சள் தலை பிரம்மாக்கள்னு. அவன் தான் படைக்கிறான், அவன் தான் பிரம்மா. நீங்கள் மன்னிக்கணும், கடவுளை என்ன எதிர்க்கல. ஆலயத்தில் இல்லை பிரம்மா. பாரதி சொன்னது போன்று அதோ எங்கிருந்தோ ஒரிசா பீகாரிலிருந்து இங்க நமக்காக உழைத்து ஒரு பிரம்மாண்டமான மெட்ரோ போட்டிருக்கான் பாருங்க, அவன் தான் கடவுள், அவன் தான் பிரம்மா. அது முடியுது இல்லையா? நம்ம நாட்டில் முடியுது இல்லையா? இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிற பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள், அணைகள் எல்லாம் நம்மவர் கட்டியது. ராகேஷ் சர்மா விண்ணுக்கு போலையா? நம்மவர் போனது. ஏன் முடியாது? எல்லாம் முடியும். உங்கள் தலைமுறை தோன்றுகிற போது சாதாரணமாக உங்களால் அந்த நதிகளை எல்லாம் விழுங்கி விட முடியும். அத்தகைய ஆற்றல் உள்ளவர்கள்லாம் நீங்கள். முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. சில ஆபத்துகள் இருந்தாலும் கூட அந்த போக்கை நாம் திசை திருப்பலாம். நதிகளை இணைக்கணும். பணம் தான். நாளைக்கே நரேந்திர மோடி, மரியாதைக்குரிய நரேந்திர மோடி, நல்ல தலைவர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு விவாதத்தின் மூலம் இந்த நதியை இணைப்பதற்கான பணங்களை அம்பானி ஒரே ஒரு மனிதரிடமிருந்து பெற்றுவிட முடியும் என்பது என் கருத்து. வரலாம். எனவே அதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கணும், முடியும். என் பேர் வசந்தா, நான் தங்கசாலையிலேருந்து வரேன். வெளிநாட்டில் பதுக்கி இருக்க கருப்பு பணம் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தால் நம்ம நாட்டு மக்கள்கிட்டேருந்து வரியே வசூலிக்காமல் நம்ம நாட்டை ஆளலாம். இது அரசியல்வாதிங்க இது ஒரு கொள்கையாக எடுத்து செய்யலாமே. 2009 பாராளுமன்ற தேர்தல் நடந்த பொழுதே மரியாதைக்குரிய தலைவர் அத்வானி அவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பதுக்கி வைக்கப்பட்ட 20 லட்சம் கோடிக்கும் அதிகமான பணத்தை பறிமுதல் செய்ய வேண்டும், இந்த நாட்டிற்கு கொண்டு வந்து அதை ஏழை மக்களுக்கான திட்டங்களுக்கு செலவிட வேண்டும் நாம் முடிவு செய்திருக்கின்றோம். நிச்சயமாக முடியும். ஆனால் இந்த பைலேட்ரல் அக்ரிமெண்ட் இருக்க ஒரு சில நாடுகளுக்கு நமக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதை சரி செய்து முறையாக சட்டப்படுத்தி ஏற்கனவே முறைப்படுத்தியாச்சு. ஆனாலும் கூட ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் அரசாங்கம் ஏதோ காரணத்தினால இந்த பெயர்களை வெளிவிட்டால் தங்களுக்கு சிக்கல் வந்துவிடுமே என்று கருதிய காரணத்தினால அவர் வெளிவிடவில்லை. நம்முடைய தலைமையில் இருக்க அமையக்கூடிய ஆட்சி நிச்சயமாக அந்த கருப்பு பணத்தை பறிமுதல் செய்வது மட்டுமல்ல, இந்த நாட்டுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு அந்த பணத்தை கொண்டு வந்து செலவு செய்வது உறுதியாக சொல்ல முடியும். ஐயா, என் பேர் ஐஸ்வர்யா, நான் குன்றத்தூர்லேருந்து வரேன். வெளியுறவு கொள்கை என்பது நம் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்கிறதுக்கு தான் இருக்குது. தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டுக்கிட்டே தான் வராங்க. இலங்கை நம்ம நட்பு நாடுன்னு சொல்கிறாங்க. அதில் வெளியுறவு கொள்கை இருக்குது. இது நம்ம நாட்டை அநியாயம் நடக்குதா இல்லையா? இதெல்லாம் உண்மைதான். நல்ல கேள்வி. இது ஒன்றும் மறுக்க முடியாத நல்ல கேள்விதான். ரொம்ப உலகத்திலே வலிமையான இராணுவத்தை கொண்டிருக்கிறோம் நம்ம. அதுவும் கப்பற்படை ரொம்ப வலிமையானது. நவீனமான கப்பல்லாம் நம்மகிட்ட இருக்கு. ஆனால் ஆயிரக்கணக்கான மீனவர்களை நம்ம பலி கொடுத்துச்சு. அடித்தா திருப்பி அடிக்கிற மாதிரி இராணுவம் மட்டுமல்ல, நம்ம இந்திய தமிழக மீனவர்களுக்கே ஒரு பயிற்சியை தரணும். நம்ம உயிர் இது. கடலுக்கு எல்லை கிடையாது. விவேகானந்தர் சொன்னது மாதிரி பறவைகள் பாஸ்போர்ட் வாங்குறது இல்லை. எந்த பறவை பாஸ்போர்ட் வாங்குது? வேடந்தாங்களுக்கு வருது பறவை, பாஸ்போர்ட் வாங்கினா வருது இல்லை. அப்போல நதிகளுக்கும் பாஸ்போர்ட் இல்லை. விவேகானந்தர் சொன்னது இது. அதுபோல் கடலுக்கும் எல்லை இல்லை, அதுக்கும் பாஸ்போர்ட் இல்லை. கடலுக்குள்ளே போயிட்டா திசை தெரியாது. இதையெல்லாம் பொதுவில் வைக்கிற ஒரு காலம் எழுக அப்படின்னாரு யார்? சோம யோகானந்தர். அந்த காலம்தான் இதுக்கெல்லாம் தீர்வு. ஆனாலும் கூட நம்முடைய மத்திய அரசினுடைய தவறு இதெல்லாம். இப்போ நம்ம பேச்சுவார்த்தைகள் துவங்குகிறது. இது ஏமாற்றம் தரக்கூடாது. ஏமாற்றம் தந்தால் இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடத்தப்பட்டு
இலங்கை மீதான ஒரு உறவு குறித்தே நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுத்தணும். வணக்கம்யா, என் பேர் சௌந்தர்யா, நான் குன்றத்தூர்லேருந்து வரேன். வெளியுறவு கொள்கையில் கூட பாதிக்கப்பட்ட பெரிய பெரிய பணக்காரங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கூட அக்கறை காட்டுறாங்க. ஆனால் சாதாரண குடிமக்களுக்கு அந்த அக்கறை காட்டுறதில்ல. அது ஆளுகின்ற அரசாங்கம் அது சரியாக கையாள வேண்டும். வெளிநாட்டில் நீங்கள் கேட்குறது, வெளிநாட்டில் ஏதாவது பணக்கார முதலாளிகளுக்கு பிரச்சனை வந்தால் இந்திய அரசாங்கம் உடனே ஓடி போகுது. சாதாரண ஏழை மக்கள் தொழில் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை வந்தால் சரியாக கவனிக்கலன்னு சொல்கிறீங்க. அந்த நிலைமை மாறும். வெளிநாட்டில் வாழக்கூடிய அத்தனை இந்தியர்களுக்கும் இந்திய நாட்டிலிருந்து வேலை செய்யக்கூடிய, அது என்ன தொழிலாக அவர் பெரிய பணக்காராக இருந்தாலும் அதாவது சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய தொழிலாளர் இருந்தாலும் கூட சமமாக நடத்தப்படுவார்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த தூதரகத்தின் மூலமாக சரி செய்யப்படுகிற நடவடிக்கைகள் நம்மால் எடுக்க முடியும். அவங்க கேட்ட கேள்வி, வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் போய் ஓடி 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 எல்லாம் சொல்கிறீங்க, ஃப்ளைட்டை விட்டு அனுப்புறீங்க, கொண்டு வந்து இறக்குறீங்க, எல்லாரையுமே பார்க்குறீங்களே, ஒரு சின்ன பிரச்சனை கூட அவ்வளோ பெருசாக தெரியுது. நாங்கள் செத்து அழியிறோமே, இங்கே எங்களை கேட்குறதுக்கு நாதி இல்லையே, அதை புதிய அரசு கேட்குமா? அந்த கேள்விக்கான பதிலை புதிய அரசு மிக 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 சீக்கிரமாக செய்து காட்டினால் கண்டிப்பாக இந்த மக்கள்லாம் அப்பா நம்ம ஓட்டு போட்டது சரியான அரசாங்கத்துக்கு போட்டுக்கிறோம், குத்துனது சரியாக தாங்க குத்துருக்கோன்னு நினைப்போம். ஐயா வணக்கம். இந்தியாவில் நம்ம நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைங்கன்னு சொல்கிறாங்க ஐயா. அப்படி இருக்கையில் கர்நாடகாவில் காவேரி பிரச்சனை, அங்கே தண்ணி தர மாட்டுறாங்க. கேரளாவில் முல்லை பெரியார் பிரச்சனை, அங்கேயும் தண்ணி தர மாட்டுறாங்க. ஆட்சியாளர்கள்ன்ற சொல்லப்போனால் அவங்க கொள்கை ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம நீதிமன்றத்தை தான் சாட வேண்டியிருக்கு. அப்படி இருக்கல என்ன கொள்கை ஆட்சி ஐயா? டாக்டர் அம்பேத்கர் ஒரு தீர்வை சொன்னார். என்ன சொன்னார்னா, இப்போ சாலை ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகுது இல்லையா, அது மத்திய அரசின் கையில். ரயில்வே ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகுது, மத்திய அரசின் கையில். அதே போல் நதி ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு சென்றால் அதை மத்திய அரசு தனதாக்கி கொள்ள வேண்டும், நாடு தனதாக்கி கொள்ளனார். தீர்வு அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அதை பற்றி நம்ம ஒரு விவாதத்தை நடத்தணும், எதிர்காலத்தில் நம்ம நடத்தணும். இங்கே தண்ணீரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கேட்கிற நிலையில் இருக்கிறோம். நாம் கட்சியெல்லாம் விடுங்க, கட்சி பேதங்கள்லாம் விட்டுருவோம், எல்லா பேதங்களையும் விடுவோம். தமிழ்நாடு தண்ணீருக்கு ஏங்குகிற ஒரு மாநிலம். மத்திய அரசாங்கம் ஒரு நதிநீர் கொள்கை வகுக்கணும், முதல்ல நீர் கொள்கை வகுக்கணும். நீண்ட நெடுங்காலமாக நேர்காலத்திலிருந்தே அது இல்லை. எல்லாரும் அப்படி தருவாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு நினைத்தார்கள். அப்படி இருந்தால் நல்லது. இல்லைன்னா ஒரு நாடாளுமன்ற விவாதம் தேவைப்படுகிறது, புதிய சட்டமுறைமைகள் தேவைப்படுகிறது. எல்லாமே நல்லிணக்கத்திற்காக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தா தான் இந்த சமஷ்டி முறை நீடிக்கும் இல்லைங்களா? அது இன்னும் பலம் பெறணும். நம்ம இந்தியாவுடைய ஒற்றுமை இன்னும் பலம் பெறணும்னாக்கா இப்படி விட்டு தரணும். கர்நாடகம், கேரளா, நம்மிடம் மின்சாரம் தான் நாம் தருவோம். நம்மகிட்ட காய்கறிகள் நமக்கே இல்லைன்னா கூட அப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் தமிழ் மக்கள் தருவார். தரக்கூடாதுன்னு தமிழ் மக்கள் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு கலாச்சார பண்பாடு கூறுகள் நமக்கு இருக்கு. ஐயா, என்னோட பேர் சுரேஷ், நான் வடபழனிலேருந்து வரேன். இப்போ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து ஒவ்வொரு அரசாங்கம் வர்றப்பையும் தொழில் வளர்ச்சி முன்னேற்றம்லாம் திட்டம் போட்டு செயல்படுத்துகிறாங்க. ஆனால் அத்தியாவசியமான விவசாயத்துறையை பற்றி யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. அதை பற்றி இப்போ புதுசாக பதவியேற்க போகிற மோடி அரசாங்கமாவது ஏதாவது செய்வாங்களா விவசாயத்துறைக்கு ஏதாவது? நிச்சயமாக. அதாவது மோடி அவர்கள் ஏற்கனவே குஜராத்திலே இது போல ஒரு நவீன விஞ்ஞான முறையை பயன்படுத்தி விவசாயத்தில் மிகப்பெரியதொரு புரட்சியை உருவாக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்போது நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அப்படின்னு தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்த விவசாய பொருள்களெல்லாம் விற்பதற்காக ஒரு விற்பனை மையத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்த இடைத்தரகளை நீக்கம் செய்து இந்த விவசாயிகள் யார் பொருளை விளைவிக்கிறார்களோ அவர்களே அந்த நியாயமான விலையை நேரடியாக பெற வேண்டும் என்பதற்காக அந்த நான் சொன்னக்கூடிய அந்த நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டை ஏற்படுத்த போகிறோம். அதே மாதிரி இந்த விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இந்த டேட்டா பேங்க்னு சொல்லுவோம். அதாவது அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள் பகுதி என்ன, உங்கள் ஊர் பேர் என்னன்னு சொல்லியாச்சுன்னா உங்கள் ஊரில் உங்கள் மண்ணுக்கு நீங்கள் என்ன பயிர் செய்யலாம், இந்த கிளைமேட்டில், அதாவது இப்போ இருக்கக்கூடிய கால அந்த எந்த சூழ்நிலை நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த சமயத்தில் நீங்கள் வெண்டைக்காய் போட்டால் நல்லதா, கரும்பு போட்டால் நல்லதா, வாழை போட்டால் நல்லதா, வெத்தலை போட்டால் நல்லதா, இது மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம விஞ்ஞானத்துறையில் நம்ம டேட்டா பேங்க் ஒன்று விவசாயிகளுக்காக ஏற்படுத்த போகிறோம். நிச்சயமாக வருகின்ற காலத்தில் எப்படி தொழிற்சாலைகள் முதன்மைப்படுத்தப்பட்டதோ அதை விட ஒரு பங்கு அதிகமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. அடுத்து 10 ஆண்டு காலத்தில் விவசாயம் என்பவன் பெருமையோடு, கௌரவத்தோடு, தைரியமாக, லாபத்தோடு, நிச்சயமாக சந்தோஷத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலை நம்மால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சிக்கு இருக்கிறது. நவீன மயம்ன்ற பேரில் இன்னைக்கு விதையை நவீனப்படுத்த ஆரம்பித்து கடைசியில் வெளிநாட்டிலிருந்து
மலட்டு தன்மை உள்ள விதைகளை கொண்டு வந்து இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களையே பாடுபடுத்தி விவசாயத்தை அழிச்சிட்டு வராங்க. அதையெல்லாம் தடுத்துட்டு இருக்க தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு. இந்த நிலையில இன்னும் நவீனப்படுத்தணும்னு சொல்லி மறுபடியும் அதை கொண்டு வந்து முறை என்பது அதை வந்து திணிக்கிற முயற்சியில் ஈடுபட வேண்டாம். ரெண்டாவது, கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இந்த நாட்டின் உரத்தினுடைய மானியத்தை குறைச்சிருக்கு. உரத்தினுடைய விலையை நிர்ணயம் செய்து கொள்வதை தனியார் நிறுவனங்களிடம் மறுபடியும் ஒப்படைச்சிருக்கு. அது ஏற்கனவே அரசாங்கம் நிர்ணயிச்சுட்டு இருந்த உரத்தினுடைய விலையை இன்னைக்கு தனியார் கம்பெனிகளை நிர்ணயிக்கலாம் சொல்லிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் உரத்திற்கு தரப்பட்ட மானியத்தையே குறைச்சிட்டாங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த தமிழின தலைவர் கருணாநிதியினுடைய சீமந்த புத்திரன் அழகிரி மத்திய அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அது நடந்தது. ஆக இதையெல்லாம் வந்து மாற்றி விவசாயிகளுக்கு தேவையான உரத்தை அவர்கள் மலிவு விலையில், சும்மா கொடுக்க வேணாம், மலிவு விலையிலாவது அவர்கள் தேவைப்படுகின்ற நேரத்தில் தரமான உரங்களை தந்தாலே விவசாயிகள் பொழைச்சிப்பான். அது ஒரு பக்கம். இன்னொன்று, இது எல்லாம் தந்தாலும் அவன் விவசாயத்தை பயிரிடுறதுக்கு தண்ணி வேணும். இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவிரியில் தண்ணி வரல. அதனால் காவிரி டெல்டா பாசன பகுதியில் விவசாயம் நடக்கலை. முல்லை பெரியார் அணையை வந்து அதை தடுத்து நிறுத்துறதுக்கு இடிக்கிறதுக்கு கட்டப்பாறை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சியும் எதிர்கட்சியாக இருக்கின்ற இடதுசாரிகளும் சேர்ந்து ஒன்றா நிற்கிறாங்க. அந்த கட்டப்பாறை பிடுங்கி வச்சுட்டு உங்களுக்கு அதிகாரம் இல்லை, நீ போய் உன் வேலையை பாரு, இங்கே வந்து அந்த அணை பலமான அணை என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதனால் அந்த அணையை வந்து உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பை மதிக்கணும். இந்த நாட்டில் இருக்கிற சட்டங்களை மதிங்க. நீங்கள் வந்து அந்த மாநிலத்தில் ஒரு மலிவான அரசியலுக்காக கட்டப்பாறை தூக்கிட்டு அலையாதீங்க, நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்தணும். அதை இதுவரைக்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் செய்யலை. அதை பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் செய்தால் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் வந்து ஒரு சரியான ஆட்சி நடத்துகிறார்கள், இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஆட்சி நடத்துகிறார்கள் என்று நினைப்போம். இல்லை, அவர்கள் அதே போக்கில் தொடர்வார்களே ஆனால் அவர்கள் மறுபடியும் அதை வந்து இந்திய அரசாங்கமே இந்திய நாட்டினுடைய சட்டங்களை மதிக்கவில்லை என்ற காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எந்த சிந்தனையில் செயல்பட்டதோ அதே சிந்தனையில் செயல்படுகிறது என்ற நிலை வரும். இது கூட ஓரளவுக்கு இன்னைக்கு என்ன பாரதிய ஜனதா கட்சிக்கு கேரளாவில் பெரிய தளம் இல்லை, அதனால் இதை கூட வந்து ஓரளவுக்கு இன்றைக்கி செஞ்சிடக்கூடும். ஆனால் கர்நாடகாவை பார்த்திங்கன்னா, கர்நாடகாவில் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி அதிகமான இடத்துல ஜெயிச்சிருக்கு. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தந்து நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை அரசமைப்பு சட்டத்தில் அதிகாரம் பெற வேண்டும் என்றால் அதை மத்திய அரசிதழில் வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தந்து அதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் கட்டளையிட்டு நீங்கள் மத்திய அரசாங்கம் செய்ய முடியாதுன்னு சொல்லி 8 வருஷமாக வச்சுட்டு இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தை கருணாநிதி இடம்பெற்ற அரசாங்கத்தில் நிர்பந்தம் படுத்தி அதை அரசிதழில் வெளியிட்டாச்சு. இன்றைக்கு புதியதாக பொறுப்பேற்றிருக்கின்ற நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் அதை செய்யணும். ஆனால் செய்யுமா? ஏன் செய்யாது? இன்றைக்கி எடியூரப்பா அங்கே மந்திரி ஆகிடுவார். கர்நாடகாவில் எப்படி எஸ்எம் கிருஷ்ணா மந்திரி ஆகி தமிழ்நாட்டுக்கு அதை செயல்படுத்த விடாமல் தடுத்தாரோ, மல்லிகார்ஜுன கார்கே என்ன செய்தாரோ அதை இன்றைக்கி எடியூரப்பாவும் இன்னும் இருக்கிற பாரதிய ஜனதா அமைச்சர்களும் அங்கே வந்துட போகிறாங்க. இந்த நிலையில் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை ஒட்டி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவான அரசாங்கமாக இருக்கிறதா, இன்னும் சொல்ல போல இந்திய நாட்டினுடைய சட்டங்களை மதிக்கின்ற அரசாங்கம் இருக்கிறதா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள்.